ஹாய். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வந்த வீடியோஸ்க்கு நீங்க குடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோவையும் ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே ரிசீவ் ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இதுவரைக்கும் இந்த 5 டேஸ்ல பார்த்த அந்த பிகினர் வேர்ட்ஸோட verb ஃபார்ம்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நான் இந்த 5 நாளுமே வந்துட்டு குடுத்த எல்லா வேர்ட்ஸுமே வந்துட்டு verb கிடையாது. ஒரு சில வேர்ட்ஸ் மட்டும் தான் verb. ஓகேவா? ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜெக்டிவ், நவுன், அட்வெர்ப் அந்த மாதிரி வேற வேற கேட்டகரீஸ்ல வரும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து வேர்போட எந்தெந்த வேர்ட்ஸ்லாம் வேர்போ அந்த கேட்டகரி வேர்ட்ஸை மட்டும் எடுத்து அதோட 3 ஃபார்ம்ஸையும் நான் உங்களுக்கு இங்கே லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கிராமட்டிக்கல் சீரீஸ் தான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம இது வரைக்கும் ஒரு 50 வேர்ட்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். ஸோ அதில் வேர்ப் எதெல்லாம் வேர்போ அதோட 3 ஃபார்ம்ஸ் தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்மைல். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னா என்னன்றது நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லேயே கொடுத்துருப்பேன். தெரிலனா திரும்ப சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரெசன்ட் அப்படின்னா நிகழ்காலம், அதாவது இப்போ கரண்ட்டாக ஏதாவது நடக்குது, இப்போ ஏதாவது நடந்தது அப்படின்னா அது ப்ரெசன்ட். பாஸ்ட் அப்படின்றது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது. ஓகேவா? பாஸ்ட் பார்ட்டிசிபிள்னாலும் நடந்து முடிஞ்ச ஒரு விஷயம்தான். ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய வார்த்தையை வந்து இறந்த காலத்தில் எப்படி பயன்படுத்தணும், நிகழ்காலத்தில் எப்படி பயன்படுத்தணும், இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மைல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கா, அந்த வார்த்தையோட பாஸ்ட் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மைல்டு. ஸோ ஏற்கனவே சிரிச்சு முடிச்சிருந்தா அதை வந்து நீங்கள் ஸ்மைல்டுன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? அதோட பாஸ்ட், அதாவது 3 ஃபார்ம் இருக்கும் வேர்பை பொறுத்த வரைக்கும். ப்ரெசண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ இதை V1ன்னு வச்சுக்கலாம், இது V2ன்னு வச்சுக்கலாம், இது V3ன்னு வச்சுக்கலாம். ஸோ நிகழ்காலத்தில் ஸ்மைல்னு சொல்கிறத இறந்த காலத்தில் நம்ம ஸ்மைல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபிள் மூணாவது ஃபார்மும் என்னது? ஸ்மைல்டு தான். ஓகேவா? இந்த ப்ரெசன்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எங்கே அப்ளை பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டென்சஸ்னு ஒரு சீரீஸ் கொடுத்துருப்போம். 3 சீரீஸ், அதாவது ப்ரெசன்ட் டென்ஸ் சீரீஸ், பாஸ்ட் டென்ஸ் சீரீஸ், ஃபியூச்சர் டென்ஸ் சீரீஸ். அந்த 3 வீடியோ நீங்கள் பார்க்கணும். அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயமும் உங்களுக்கு புரியும். ஸோ ஸ்மைல், ஸ்மைல்டு, ஸ்மைல்டு. அடுத்தது லாஃப்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோமா? ஸோ அதோட பாஸ்ட் ஃபார்ம் வந்து லாஃப்டு, அதோட மூணாவது ஃபார்மும் லாஃப்டு. அடுத்தது காஃப், காஃப்ட், காஃப்டு. ஸோ இடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம், நல்லா பார்த்துக்கோங்க. ஸ்னீஸ், ஸ்னீஸ்னா என்னன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதோட இடி சேர்த்து எழுதணும் 2 ஃபார்ம்லையும். அடுத்து ஆங்கர், ஆங்கர்ட், ஆங்கர்ட். ஃபியர், ஃபியர்ட், ஃபியர்ட். வீப், வெப்ட், வெப்ட். இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. வீப் அப்படின்னா இறந்த காலத்தில் வந்து நீங்கள் வெப்டுன்னு சொல்லணும். மூணாவது ஃபார்மும் வெப்டு தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிசி, டிசினா டிசீட், டிசீட். ஸோ இங்கேயே நம்ம இடி சேர்த்துருக்கோம், பட் ஒய்க்கு பதிலாக ஐ வந்திருக்கு. ஸோ ஸ்பெல்லிங்கையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது ரோம், ரோம்ட், ரோம்ட். ஸோ இடி சேர்த்து எழுதியிருக்கோம். வாண்டர், வாண்டர், வாண்டர்ட், வாண்டர்ட். ஸோ இங்கேயும் இடி தான். மேக்ஸிமம் வேர்ட்ஸுக்கு இடி மட்டும்தான் மாறி இருக்கும். ஒரு சில இதுக்கு மட்டும்தான் ஒரு சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பெக், பெக்னா பெக்ட், பெக்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஇடி ஆட் பண்ணியிருக்கோம். மற்றதுக்கெலாம் இடி மட்டும் ஆட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஇடி ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பர்ப், பர்ப்னா பர்ப்ட், பர்ப்டு. ஓகேவா? ஸோ இடி ஆட் பண்ணிக்கோங்க. ஹிக்கப் அப்படின்னா இங்கேயும் நம்ம பிஇடி ஆட் பண்ணுவோம். இங்கே பெக்டுக்கு எப்படி ஜிஇடி ஆட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி ஹிக்கப்போட பாஸ்ட் ஃபார்முக்கு பிஇடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹிக்கப்ட், ஹிக்கப்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேரான வேர்பு. வேர்பாக அதிகமாக யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் நம்ம பழக்கத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் தான் உண்டு. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த 3 ஃபார்மையும் உங்களுக்கு
ஒவ்வொரு வாட்டியும் கொடுக்கலாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ வாரத்தில் 5 நாள் பிகினர் வேர்ட்ஸு. அந்த என்னென்ன வேர்ட்ஸ்லாம் கற்றுக்குறோமோ அதோட 3 ஃபார்மையும் சாட்டர்டே சண்டேஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இதெல்லாமே உங்களுக்கு ரீகால் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்மைல் அப்படின்னா என்னது? சிரிப்பு. ஸோ நளினமாக புன்னகை, ஓகேவா? ஸோ அமைதியாக எந்த ஒரு சத்தமும் இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டாக சிரித்தா அது வந்து ஸ்மைல்னு சொல்லுவோம். ஸோ புன்னகை, லாஃப்னா சிரிப்பு, காஃப்னா இருமல், ஸ்னீஸ்னா தும்மல், ஆங்கர் அப்படின்னா கோபம், ஃபியர் அப்படின்னா பயம், வீப் அப்படின்னா அழுகை, டிசி அப்படின்னா மயக்கம், ரோம் அப்படின்னா சும்மா சுற்றி திரிகிறது, வாண்டர் அப்படின்னா அலைகிறது, பெக் அப்படின்னா கெஞ்சுறது, பர்ப் அப்படின்னா ஏப்பம், ஹிக்கப் அப்படின்னா விக்கல். அடுத்த செட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ யான், யாண்ட், யாண்ட், டார்ச்சர், டார்ச்சர்ட், டார்ச்சர்ட், thirst, thirsted, thirsted, price, priced, priced, move, mood, mood, hup, 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 groan, groaned, groaned, lean, லீனுக்கு பார்த்தீங்கன்னா லீன்ட்டும் யூஸ் பண்ணலாம், லீன்டும் யூஸ் பண்ணலாம். இது ரெண்டில் எதை யூஸ் பண்ணாலும் கரெக்ட் தான். ஸோ லீன்ட், 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 லீன், lament, lamented, lamented, lament, lamented, lamented, bend, bent, bent. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்டை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் ஃபார்ம் வந்து பெண்ட். ஸோ டிக்கு பதிலாக டி போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிகிள், ரிகிள்டு, ரிகிள்டு, ஃபேவரைட், ஃபேவரைட்டட், ஃபேவரைட்டட், ட்ரெஷர், ட்ரெஷர்டு, ட்ரெஷர்டு. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இடி தான் வந்திருக்கு. லீனுக்கும் பெண்ட்க்கும் மட்டும்தான் வேரியேஷன், ஓகேவா? ஸோ லீன்ட்டுன்னு எழுதலாம், பெண்டை பொறுத்த வரைக்கும் பென்ட்டுன்றது வரும், ஓகேவா? ஸோ யான் அப்படின்னா கொட்டாவி, கொட்டாவி விடுறோம்ல அது. டார்ச்சர்னா தொல்லை, தர்ஸ்ட்னா தாகம், ப்ரைஸ் அப்படின்னா புகழ், அதாவது புகழ்ந்து பேசுறதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ ப்ரைஸ். மூணா நகர்த்துறது, ஹப் அப்படின்னா தத்தி தத்தி தாண்டுறது, க்ரோன் அப்படின்னா முடகல் சத்தம், லீன் அப்படின்னா சாய்ச்சி வைக்கிறது, சாயிறது, இதெல்லாம் லீன். லெமெண்ட் அப்படின்னா புலம்பல், பெண்ட் அப்படின்னா வளைகிறது, ஓகேவா? ஸோ வளைஞ்சு கொடுக்கறது, இதை வலை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதான் பெண்ட். ரிகிள் அப்படின்னா நெளிவு, நெளி இல்லாட்டி நெளிவு, இதான் ரிகிள்னு சொல்லுவோம். ஃபேவரேட் அப்படின்னா பிடிச்சது, பிடிச்சது அப்படின்னு, பிடிக்கிறது, பிடிச்ச விஷயத்த நம்ம ஃபேவரேட்னு சொல்லுவோம். ட்ரெஷர் அப்படின்னா புதையல். ஓகே, கண்டிப்பாக வந்து இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம பார்த்த வேர்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு நம்புகிறேன். இதில் இல்லாத நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்த சில வார்த்தைகள் இதில் இருக்காது, ஏன்னா அதெல்லாம் வந்து வேர்ப் கிடையாது. ஸோ அதெல்லாம் என்ன வார்த்தை, அதெல்லாம் எந்த கேட்டகரியில் வரும்ன்றதுக்கு நான் இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக பிகினருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.